பிள்ளையாரப்பா, என் புள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அவனை என்ன விசாரணை பண்றாங்களோ, எப்படி விசாரணை பண்ண போறாளோ எனக்கு ஒன்னும் புரியல. அவனை எப்படியாவது நிரபராதி, கொலை பண்ணலன்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது ரிலீஸ் பண்ண வச்சிருப்பா. பிள்ளையாரப்பா, உன்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்க, என்ன சோதிச்சிடாத. கணேஷா, என் பிள்ளைய எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருப்பா. மங்களா, மாடிக்கு போய் உடனே மோகினிக்கு அழிச்சுட்டு வாயேன். மாத்திரை சாப்பிட்டு வரேன்னு இப்பதானே மோகினி மேல போச்சு மாமி. அதுக்குள்ள தோப்பார், நான் சொல்றேன் நோலியோ, போய் கூட்டிட்டு வா. எனக்கு இங்க இருப்பு கொள்ளல. அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நீ போய் அவளை அழிச்சுட்டு வா போ. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மாமி. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி. மோகினி, மாமி உன்னை உடனே கீழே வர சொன்னாங்க. வா. என்ன விஷயம்க்கா? உட்காருங்க. இப்பதானே நான் மேலேயே வந்தேன். அதான் நானும் சொன்ன மோகினி. மாமி ஒரே டென்ஷனா இருக்கு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போன கிஷோரை இன்னும் வரல. அதான் பயப்படுறாங்க போல இருக்கு. கிஷோரை இந்நேரம் போலீஸ் லாடம் கட்டிட்டு இருப்பாங்கல்ல. என்னக்கா நீங்க லாடம் கட்டுறதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு என்ன தெரியும் மோகினி, எத்தனை சினிமால பாத்திருக்கேன். போலீஸ் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனா பெஞ்சில குப்பரக்கா படுக்க வச்சு பின்னங்கால் பாதத்துல லட்டியால் அடி அடின்னு அடிச்சு அவனுக்கு நல்ல லாடம் கட்டி பாத்துட்டேன் சார். அவன் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறான் சாருன்னு வசனம் எல்லாம் பேசுவாங்க. அப்புறம் அடிப்பட்டவன் நடக்க முடியாம 2 போலீஸ் தோல் மேல கைய போட்டுக்கிட்டு நடக்க முடியாம நடந்துட்டு வருவான். போலீஸ் ஸ்டேஷன்ல, இந்த கோர்ட்ல அங்கெல்லாம் நடக்கிறது யாருக்கு தெரியும் மோகினி? சினிமாவில் பாக்குறத வச்சு சொல்றேன். சரி, நீ வா மோகினி. மாமி ரொம்ப பயந்து போயிருக்காங்க, பாவம். சரி வாங்க. என்னத்த வர சொல்லிருந்தீங்களா? என்ன விஷயம்? ஆமாம்மா, நான் வேற எதுக்காக வர சொல்ல போறேன்? எல்லாம் நம்ம கிஷோரை பத்தி தான். போன் வரும், ஸ்டேஷன்ல இருந்து கிஷோர் போன் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். எதுவுமே வரலையே. கிஷோரும் திரும்பி வரல. அவனை எங்க வச்சு விசாரிக்கிறா, அவனை எங்க அழிச்சுட்டு போனான்னு எதுவுமே தெரியலையே. நாழி ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. சரி அத்த, இப்ப என்ன செய்யலாங்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்கலாமா? வேண்டாமா, நாம உடனே ஒரு நல்ல வக்கீலா பாப்போம். முன்ஜாமீன் ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பாப்போம். பரந்தாமன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் இருக்காரு. அவரோட தோப்பனார், பாட்டனார் எல்லாருமே வக்கீலா இருந்தவாதா. அவரை போய் பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடலாமே. ஏன் மாமி, அப்போ உங்க புள்ளதான் கொலை பண்ணான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? முன்ஜாமீன் கோர்ட்டு கேஸ்னு போய் கிஷோர் தம்பியை காப்பாத்த போறீங்களா? இவ ஒருத்தி ஏண்டி, ஏன் புள்ளதான் கொலைய பண்ணினான்னு முடிவு பண்ண மாதிரி இப்ப பாரு பேசிட்டு இருக்கியே. அத்தை, கிஷோர் கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. மங்களா, பாத்தியா மோகினி என்ன சொல்றா? ஒரு பேச்சுக்காவது கிஷோர் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு சொல்லேண்டி. எப்படி மாமி நம்புறது? எப்பவுமே இந்த கொலை பத்தி பேசினாலே அத சந்தேகப்படுற மாதிரி தானே பேசுது. கிஷோர் தம்பி மேல எனக்கு என்ன கோவமா? அது முழிக்கிற மொழி, பேசுற பேச்சு இதெல்லாம் என்ன சந்தேகப்பட வைக்குது மாமி. இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல மோகினி. நாம ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் வக்கீல பாத்துட்டு வந்துடலாம். வரியா? சரிங்க வாங்க. ஏய், நீ எங்க வர? ஒரு வேலையா போகும்போது 3 பேர் சேர்ந்து போக கூடாதுன்னு சொல்லுவா. ஏன்னா அந்த வேலை அப்புறம் நடக்காதான். நீ ஒண்ணு பண்ண, நீ ஆத்த பாத்துக்கோ, நாங்க போயிட்டு சட்டுன்னு வந்துடுறோம். மாமி நம்மள கழட்டி விட்டுட்டு போக பாக்குதே. என்னடி யோசிக்கிற? நானும் இததான் யோசிச்சேன் மாமி. நீங்க போயிட்டு வாங்க, நான் ஆட்டோ பிடிச்சு தரேன். சரி வா, வாமா. கிஷோர், கிஷோர், போலீஸ்கார உன்னை விட்டுட்டாளா? விடாம வேற என்னமா பண்ணுவாங்க? ஏமா இப்படி கேக்குற? வாமா உள்ள. கிஷோர் தம்பி,
எப்படி உன்னை போலீஸ் விட்டாங்க? எனக்கா கேட்டீங்க? அது ஒண்ணும் இல்லடா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் ஏதோ தப்பா எடுத்து உன்னை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு அழைச்சிட்டு போனாலோ இல்லையோ, அது என்னாச்சு ஏதாச்சுன்னு உனக்கு கேக்குறா. அதான் போலீஸ் ரொம்ப மோசமானவங்கம்மா. சும்மா பொய் சொல்லி பயமுறுத்தி என்ன கூட்டிட்டு போனாங்க. நான் பயந்தாங்குள்ளே இருந்தா எல்லாத்தையும் உளறிடுவேன்னு அவங்க நினைச்சாங்க. என்னடா சொல்ற? நான் எதுக்கும் பயந்து உண்மை சொல்ல மாட்டேன்னு சொல்றியா? அதானே. ஏன் தம்பி இப்படி பேசுற? நீ கொஞ்சம் சும்மா இருடி. நான் எதை கேட்டாலும் தொலை கேள்வி கேட்டு அவனை பேச விடாம பண்ணிடுற. அம்மா, டிஎன்ஏ ரிப்போர்ட்ல தெளிவா என் ரெயின் கோட்ல இருந்த ஃபிளஷ், பிளட் எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல கடந்து நான் தூக்கிட்டு போய் காப்பாத்தணும்ல ஒரு பொண்ணு, அதோட தானு தெளிவா இருந்துச்சு. அதனால போலீஸால எதுவும் செய்ய முடியாம ரிப்போர்ட் எனக்கு எதிரா வந்திருக்குன்னு சும்மா பயமுறுத்தி பார்த்தாங்க. ஆனா நான் பயப்படல. அதனால என்ன அனுப்பிச்சிட்டாங்க. இனிமேல் ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லையான்னு மங்களக்க குழம்பிட்டு இருக்காங்கல்ல, அதே மாதிரி வேணா போலீஸ் என்ன சந்தேகப்படலாம். ஏண்டி நீ அப்படி சந்தேகப்படுறியா? நான் சந்தேகப்படல மாமி. தம்பி ஒரு பேச்சுக்கு சொல்லுது இல்ல தம்பி? கொலை நடந்த சமயத்துல அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கம் மழை பெஞ்சதுனால போனேன். அதை வச்சுதான் போலீஸ் இவ்வளவு சந்தேகப்படுறாங்க. சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிடுவாங்க? என்னெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. நான்லாம் யாரு? எதுவும் பண்ண முடியாதுங்கிறான். சரி, நான்லாம் யாருன்னு சவால் விட மாதிரியே பேசுறானே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் கிஷோர், அந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் நானும் ராமுவும் வந்தா எதுவும் சொல்ல வேண்டான்னு போன்ல பேசினியே, ஏன் இப்படி சொன்ன? அப்பா, மோகினி சரியா மடக்கி பிடிச்சு கேள்வி கேட்டுச்சு. ஓ, நான் வாட்ச்மேன் கிட்ட போன்ல பேசினதை கேட்டுட்டியா? மோகினி கேக்குறாளோ இல்லையோ, பதில் சொல்ல. மோகினி, போலீஸ் கூட எனக்கும் வாட்ச்மேனுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட சொன்ன பதில் தான் நான் உங்ககிட்டயும் சொல்ல போறேன். நான் டான்ஸ் ஸ்கூல் நடத்தினப்ப பக்கத்து வீட்டு பங்களாவில் அவர் வாட்ச்மேனா வேலை பார்த்தாரு. அப்பவே அவர் எனக்கு தெரியும். அந்த பழக்கத்தை வச்சு கொலை நடந்த அன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பார்த்தேன். உன்னையும் ராமுவையும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாதான் வாட்ச்மேன் உண்மையை சொல்லுவான்னு நான் அப்படி அவங்ககிட்ட பேசினேன். போதுமா? இது ஏன் இவ்ளோ யோசிச்சு சொல்றான்? இத பாரு மோகினி, நீ ராமு துணைக்கு அழைச்சிட்டு போய் குற்றவாளியை கண்டுபிடிக்க பாக்குற. நான் உங்களுக்கு முன்னாடி கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க மனசுக்குள்ள சபதம் எடுத்து செயல்பட்டேன். ஆனா நீ நான் தான் கொலை பண்ணிருப்பேன்னு சந்தேகப்படுற. நான் எப்பவும் கிஷோரை சந்தேகப்பட மாட்டேன். மங்களாக்காவுக்கு இருந்த சந்தேகத்தை தான் நான் கேட்டேன் கிஷோர். சந்தேகப்படுற அளவுக்கு ஆதாரத்தை வச்சுக்கிட்டா கொலை பண்ணுவாங்க? அந்த அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. ஏண்டா இப்படி குழப்பி விடுற மாதிரியே பேசுற? இதனாலதான் மங்களம் ஒண்ணு சந்தேகப்படுற. ஒரு பேச்சுக்கு சொன்னமா. நீங்க பாரு மோகினி, உண்மையான கொலையாளிய நான் சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். கௌதம் வெளியில வந்ததும் நான் அவரோட ஒன்னு சேர்த்து வாழ வைப்பேன். உதாரியா இருந்த என்ன மனுஷனா வாழ வச்சிருக்கேன். அதுக்கான நன்றி கடனா நான் இதை செய்யற மோகினி. கிஷோர், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கோம் இல்லையோ, தலைக்கு எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணிக்கூட. ஏமா நீ வேற பயந்துகிட்ட. நல்ல வேலை நீங்க 2 பேரும் நம்ம வக்கீல பார்க்க போறோம்ன்ற விஷயத்த சொல்லாம விட்டுட்டு. சொல்லி இருந்தீங்க அவ்வளவுதான். கோவத்துல என்ன பண்ணிருப்பான்னு தெரியாது. பிள்ளையாரப்பா, நீதான்ப்பா என் பிள்ளைய காப்பாத்துன. கணேசா. சரி மோகினி, நான் வரேன். பூனக்கண்ணு செல்வம் கிஷோர் 2 பேருமே கொலை பண்ணலன்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ போலீஸ் டவுட் எல்லாம் என்னையும் கௌதமியும் சேர்த்து வாழ வைக்கணும்னு முயற்சி எடுக்கிற மாமா கார்த்திக் மாமா ராமு மேலதான் இருக்கணும். மாமா நிச்சயம் கொலை பண்ணிருக்க வாய்ப்பில்லை. கார்த்திக் மாமா ராமு 2 பேருக்குமே ஃபேமிலி இருக்கு. அவங்க கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. வேற யார் தான் கீதாவை கொலை பண்ணிருப்பாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. கொலையாளியை கண்டுபிடிச்சு கௌதமை எப்படியாவது வெளியில கொண்டு வந்தே தீரணும். சர்வீஸ் பண்ண கார் வந்துச்சா? இன்னும் வரலையே தம்பி. சரி. அம்மா, என்ன ராதா, மெதுவா இறங்குமா. என்னங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் இறங்கும் போது இதுதான் சொன்னீங்க. அது கன்சியூவ் ஆனதுக்கு முன்னாடி சொன்னது ராதா. இது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சொல்ற ராதா. என் குரல்ல கூடுதல் அக்கறை தெரியும் பாரு. இனிமேல் பார்த்து இறங்குமா என் செல்ல குட்டி. சரிங்க.
எங்க போயிட்டாங்க எல்லாரும்? அப்பா அப்பா, ஒரு மருமக கன்சீவா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போயிருக்கா. அது எல்லாரும் ஆர்வமா தெரிஞ்சுக்க உட்கார வேண்டாங்க. எங்க போனாரு இந்த அப்பா? உங்க அப்பாவோட ஆர்வம்ல வேலைக்காரி மேலதான் இருக்கு. வெக்க கேடு. இந்த அம்மாவே காணுமே. அம்மா அம்மா. வேலைக்காரி எதுக்கு அம்மான்னு கூப்பிடுறீங்க? இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல நடிக்க போறமே, அப்ப வச்சுக்கிட்டா போதும். இல்ல ராதா, நீ அம்மாவோட சந்தோஷத்துல வேலைக்காரி அம்மான்னு கூப்பிட்டுட்டேன். என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஏதாவது உளறிக்கிட்டே இருங்க. ராஜேஷ், மருமக உண்டா இருக்காளா? டாக்டர் என்ன சொன்னாங்க? யசோதா, நான் உனக்கு மருமகளா? நீ வேலைக்காரி, அத மறந்துடாத. ஆமா மேடம், நான் வேலைக்காரி தான். வேலைக்காரி தான், வேலைக்காரி. இப்படியே 1000 தடவை சொல்லி பாத்திக்கோ யசோதா. ஒரு தடவை ராதா உன்னை ஞாபகப்படுத்த முடியாது. புரியுதா? கரெக்ட். மருமகளே, டாக்டர் என்ன சொன்னாங்க? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? கன்ஃபார்ம் தான்ப்பா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. லட்டுப்பா, இந்தாங்க எடுத்துக்கோங்க. யசோதா, நம்ம மருமக மாசமாயிருக்கா. பேர குழந்தையே பிறக்க போகுது. மாமா, அது என்ன நம்ம மருமக மாசமா இருக்கான்னு சொல்றீங்க? ஏன் மருமகன்னு சொல்லுங்க. அது இல்லம்மா யசோதா, வேலைக்காரி என் மருமக மாசமாயிருக்கா. நீ அவளை நல்லா கவனிக்கணும். கால் அமுக்கி விடணும், கை அமுக்கி விடணும். ஆமா ஆமா, மூக்கு அமுக்கி விடணும், நாக்கு அமுக்கி விடணும். ராஜேஷ், என்ன சொல்ற நீ? இல்ல ராதா, அப்பாவுக்கு ஒத்து உதுற ராதா, சேர்ந்து சொல்றேன். என் மருமக மாசமா இருக்கா. நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யசோதா, நீ மேடம்னு சொல்லு, என்ன மருமகன்னு சொல்ற? இந்த வீட்டுல ஆனந்த கண்ணீரை கூட சுதந்திரமா விட முடியல. எல்லாம் என் தலையெழுத்து. அண்ணி, அண்ணன் கையில ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. நீங்க கன்சீவ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சுகாஷ்னி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? அண்ணி அண்ணி நீ என்ன கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏதோ நாத்தனார் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஐ டோன்ட் லைக் இட். ஏமா பக்கத்து வீட்டு பொண்ணு ராதா அக்கான் தான் கூப்பிட, அதனால நீ குறைஞ்சா போயிடுவ. அக்கான்னுலாம் என்னால கூப்பிட முடியாது. அப்போ ராதான்னு பேர் சொல்லி கூப்பிடு. என்ன ராதா சொல்ற? கரெக்ட். எனிஹவ் ராதா, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க் யூ. சரி, ஸ்வீட் எடுத்துக்கோமா. சரி, குடும்ப தலைவருங்கிற முறையில நான் என் மருமகளுக்கு இப்ப ஒரு gift கொடுக்க போறேன். குடும்ப தலைவன்றது இவருக்கு இவரே சொல்லிக்கிட்டாதான் உண்டு. மருமகளே, இந்தா இதுல என்ன இருக்குன்னு பாரு. ஏப்பா, பார்த்தாலே தெரியுது மோதிர டப்பான்னு. அது திறந்து வர பார்க்கணுமா? ஏண்டா, இந்த டப்பால மோதிரம் தான் இருக்கணுமா? மூக்குத்தி தோடுன்னு இருக்க கூடாதா? நீ திறந்து பாருமா. இந்தாமா, இந்த மோதிரத்தை போட்டுக்க. என்னம்மா பாக்குற? விரல்ல போட்டுக்க. நீயும் எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரி தான்மா. இன்னொரு பொண்ணுனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா? எப்போ? உங்களுக்கும் இவளுக்கும் பிறந்ததா? ஆமா. யசோதா, இந்த கேள்விக்கு நீ இல்லைன்னு பதில் சொல்லாம ஆமாங்கிற. நீங்க பேசாம இருங்க. சொல்லு யசோதா, எங்க இருக்கா உன் பொண்ணு? உன் பக்கத்துல தான் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறேன். எங்க உன் பொண்ணுன்னு கேட்டா பாவம் எங்க அம்மா என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த அன்னிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். நீ அம்மா வாயிட்டல, இனிமே நான் டம்மி பீஸா இருக்க மாட்டேன். என் வேலையை காமிக்கிறேன். வணக்கம் சார். பாப்பா ராம, இப்பதான் மீனாட்சி ஃபோன் பண்ணாரு. எங்க இந்த பர்மிஷன் லெட்டர் கொடு. இந்தாங்க சார். என்ன விஷயமா கௌதம் பார்க்க போற ராம? கௌதம் அடிக்கடி வந்து பார்க்குற நேரத்தில் அவனை வெளியில் எடுக்கிற முயற்சியை பண்ணாப்ல சார். அவன் வெளியில் வந்ததும் கௌதமும் மோகினியும் சேர்ந்து வாழணும் சார். அதுக்கான முயற்சியில் தான் இப்போ நான் அவனை பார்க்க போகிறேன். மகனையும் மருமகளையும் சேர்ந்து வாழ வைக்க மீனாட்சி ரொம்ப முயற்சி எடுக்கிறான்ல? ஆமாம் சார். நான் கௌதமோட நெருங்கிய நண்பங்கிறதுனால அவனை பார்த்து பேசி அவன் மனசை மாற்ற சொல்லியிருக்காரு. அதனால தான் சார் இப்போ வந்திருக்கேன். பிரிஞ்சிய தம்பதியை சேர்ந்து வாழ வைக்கிறது பெரிய புண்ணியம். அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. சரிப்பா, நீ போய் கௌதம பாரு. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வர்றேன் சார். கௌதம வர சொல்லியா? கைதி எண் 786 தானே சார்? ஆமாம் ஐயா, ஜெயிலர் கூப்பிட்டாருன்னு அழைச்சிட்டு வா. எஸ் சார்.
கௌதம், இந்த கைதி உடையில உன்னை பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. என்ன பண்றது? எந்த ஜென்மத்திலேயே செஞ்ச பாவத்துக்கு இப்போ தண்டனை அனுபவிக்கிறேன் போல இருக்கு. எனக்கு என்னடா இருக்கு இந்த வாழ்க்கையில? ஒரே ஒரு வேதனை தான். உங்களை எல்லாம் பார்க்க முடியல, பேச முடியல. அதான்டா என் வருத்தம். என்னடா இப்படி விரக்தியா பேசுற? இனிமே தாடா உனக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. நீ பட்ட சிரமத்துக்கெல்லாம் இனி சந்தோஷமா வாழ போற கௌதம். சீக்கிரமே நீ நிரபராதின்னு வெளியில வர போற. அந்த பூனைக்கண்ணு செல்வத்தை நானும் மோகினியும் தான் பிடிச்சு கொண்டு போய் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சோண்டா. ராமு, மோகினிங்கிற பேரையும் அவளை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத. என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் அவளை பத்தி பேசினா என்னை விட்டு போயிடும். இருக்கிற அமைதியும் எழுந்துருவேன். ஏய் கௌதம், இப்படியெல்லாம் பேசாதடா. மோகினி உனக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் பேச மாட்டடா. ராமு ப்ளீஸ், அவளை பத்தி எதுவும் பேசாத. சரி, எங்க அம்மாவை பத்தியா? அவங்க எப்படி இருக்காங்க? நீ சீக்கிரமே வெளியில வந்துருங்கிற நம்பிக்கையில இருக்காங்கடா. சரி, உன் ஒய்ஃப் சீதா, ஜெகனோட அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க கௌதம். டே ராமு, உன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன்டா. என் ஆசையை நிறைவேத்துறா. என்ன கௌதம், சொல்லு. நான் ஜெயில இருந்து வெளியில வர வரைக்கும் நீ காத்திருக்காதரா. சீதாவோட அம்மா ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டபடி சீக்கிரமே நீயும் சீதாவும் ஒரு குழந்தைய பெத்து அவங்க கையில கொடுங்க. உங்களால சீதாவோட மத்த தங்கச்சிகளும் குழந்தை பெத்துக்காம இருக்காங்க. எல்லாரோட குடும்பத்திலையும் எவ்வளவு மன கஷ்டத்தோட இருப்பாங்கன்னு தெரியுமா? அதை நினைத்து பாருடா கொஞ்சம். நீ மோகினியோட சேர்ந்து வாழ்றது தான்டா எங்க எல்லாரோட ஆசையும். நானும் மோகினியும் சேர்ந்து வாழறதா இந்த ஜென்மத்தில் நடக்காது. பூங்குண்ட இன்ஸ்பெக்டர் கேட்டு பாடுறா. மோகினி உன்னை வெளியில கொண்டு வர்றதுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்குன்னு அவர் சொல்லுவாரு. பூங்குன்றன் சார் வந்து என்ன பார்த்துட்டு போனாரு. கீதா மேல குத்தி இருந்த கத்திய நான் கையை வச்சு எடுக்காம இருந்திருந்தா எனக்கு ஜெயில் தண்டனையே கிடைச்சிருக்காதுன்னு சொன்னாரு. கவலைப்படாதீங்க, உண்மையான குற்றவாளிய சீக்கிரமே கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் சொல்றதை செஞ்சு காட்டுறவர்னு ரொம்ப பேர் வாங்கினவர். அவரே சொல்லிட்டார்ல. அப்போ நீ சீக்கிரமே நிரபராதின்னு வெளியில வந்துருவ. வெளியில வந்து நீயும் மோகினியும் சேர்ந்து வாழணும். மறுபடியும் அவ டாபிக்கையே பேசுற. அவ பேயா நடிச்சு நம்ம எல்லாரையும் ரக ரக ரிம்பான்னு சொல்லி பாடா படுத்தி வச்சாலடா. அதையெல்லாம் சுத்தம் பண்ணி மறந்துட்டியா? ஏய், எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காத கௌதம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அவ என்ன சுயநலத்துக்காகவே இதெல்லாம் பண்ணா? ஜெகனோட 5 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தானே பண்ணா. பிருந்தா வேற ஜெகனை நீ கொலை பண்ணதான் நம்ப வச்சிருக்கா. அந்த சூழ்நிலையில நீ இருந்திருந்தா அவளை விட நீ மோசமா பழி வாங்கியிருப்ப. இன்னைக்கு மோகினியோட மனநிலை என்ன தெரியுமா? நான் அன்னைக்கு ஒரு நாள் மோகினியை பைக்கில் அழைச்சிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? ராமு, பைக்கை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. ஏன் மோகினி? என்ன மோகினி, என்னாச்சு? இல்ல, தலை சுத்துற மாதிரி இருக்க. கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாயேன். சரி மோகினி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த மோகினி, இதை குடி. மோகினி, ஜூஸ் ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? வேண்டாம் ராமு, அவர் நல்லபடியா ஜெயில இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக சுமங்கலி விரதம் இருக்க. தண்ணி கூட குடிக்கல, அதான் லேசா கொஞ்சம் மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. இப்படி அவ சொன்னதும் நைஸா என் செல்போனை எடுத்து வீடியோவை ஆன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுட்டு உன் மேலே அவள் எவ்வளோ பாசமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் வாயை கிளறனண்டா. அதுக்கு அவள் என்ன சொல்கிறான்னு நீயே பாரு. ஏன் மோகினி இப்படி விரதம் இருந்து உன் உடம்ப வருத்திக்கிற? அவன் தான் உன் மேலே பாசம் இல்லை, உன்னை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டானே. என்னை கௌதம் ரொம்ப நேசிச்சார் ராமு. அவரால் நான் தப்பு பண்ணதை தாங்கிக்க முடியல, அதனால தான் கோவப்பட்டாரு. ஒரு கணவரா என் மேல கோவப்படவும் அடிக்கவும் அவருக்கு உரிமை இருக்கு. பேய நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தி தப்பு பண்ண குற்ற உணர்வுல தான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் மேல எனக்கு காதலே அதிகமாச்சு. எவ்வளவு நல்லவரை நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கோமேன்னு நினைச்சு நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன். தினமும் அழுதுட்டு இருக்கேன்.
என் மனசு முழுக்க கௌதம் மட்டும்தான் இருக்காரு. யாருமே இல்ல ராமு.